ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளேயர் ஹூ காண்ட் லெவல் அப் எபிசோட் 11 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த சி ரேங்க் டீம் வந்து போயிருக்கும்ல, அங்கே அவங்களால எதுவுமே பண்ண முடிஞ்சிருக்காது. அதனால இப்போ பி ரேங்க் அனுப்புகிறாங்க. அதில் நம்ம ஹீரோவும் போயாகணுமா. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒரு சைடு என்ன கவலைனா, எல்லாருமே பி ரேங்க்கு, ஆனா இவனோட ரேங்க் அது வந்து டீல வருமானு கூட டவுட் தான். முக்கியமா லெவல் 1ல இருக்கான். அப்படி இருக்கும் போது எப்படி இவனை அங்க சேர்த்துப்பாங்க? அதனால தான் அப்படி அவன் கேட்கறான், நீ வந்து அதை பத்திலாம் கவலைப்படாத, யாரு கேட்டாலும் நீ ஒரு ஹை ரேங்கர் அப்படின்னு சொல்லு. ஏன்னா யூனிக்கான எபிலிட்டி இருக்கும் போது அது சாதாரணமான எபிலிட்டியை விட ரொம்ப டிஃப்ரெண்டானது. ஏன்னா அவங்களோட எபிலிட்டி பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு பொண்ணு கிட்ட எப்படி வயசு கேட்க மாட்டாங்களோ, இந்த ஹை ரேங்கர்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட ரேங்க் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால நீ அசால்ட்டா உள்ள போயிடலாம். அதே மாதிரி கிம்மு கோக்குமாக்கா ஃபேமஸ் ஆகுற மாதிரி இதுவும் பண்றத அப்படி ஒண்டி பண்ணிட்டா உன்னோட ஐடென்டிட்டி தெரிய வந்துடும், நீ எங்க இருக்க, நீ யாருன்னு. அதனால எல்லாருக்கும் தெரியற மாதிரி நிறைய விஷயத்த நீ பண்ணாத. நம்ம கிம்மு யாரோட டீம் வழியா அங்க போக போறான்னா, சியு கூட கசன் இருப்பான். அவன் இப்பதான் ஒரு ஹண்டரா மாதிரி இருப்பான். அவங்களோட டீம் வழியா தான் நம்ம ஆளு வந்து இப்போ போக போறான். நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. அங்க ஒரு டீமா அங்க நிக்குது. அதுலதான் நம்ம கிம்மோ இருக்கான். கிம்மோ அங்க தேங்க்ஸ் சொல்றான், ரொம்ப நன்றி என்ன வந்து இங்க வர வச்சதுக்கு. டீம் யாருன்னு தெரியுதா, அந்த 5வது டோர்ல நம்ம ஹீரோக்கு பவர் வந்து கிடைச்சிருக்கும்ல, அந்த டைம்ல இந்த பசங்க தான் இவங்களாம். நீங்க வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம், ஏன்னா நீங்க நிறைய வாட்டி எங்களோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. நீங்க இருந்தா அது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பா தான் இருக்கும். அங்க ஒரு பொண்ணும் கேக்குறான், ஆமா என்ன நீங்க வந்து இப்போ ரொம்ப ஹைட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா ஆளு மலி போயிட்டுறான், எப்போ நான் 5th கேட்டுக்கு போனணும் அப்போ வந்து எனக்கு ஒரு புது ஸ்கில் கிடைச்சது, அதனால நான் வந்து கொஞ்சம் ஹைட் ஆயிட்டேன் அப்படின்னு அவன் மலி போயிடுறான். அங்க இன்னமும் சில பல ஆளுங்களை காட்டுறாங்க, அவங்களோட மூஞ்சும் ஒரு மாதிரி உருந்தா இருக்கு. இங்க 4th ஃப்ளோருக்கு வந்தோடனே அங்க இருக்கிற ஒரு பர்சனும் சொல்றான், நீங்க எல்லாருமே இங்க ரெஸ்ட் எடுங்க, ஆடியனை நாங்க ட்ராக் பண்ண போறோம். இதனால எல்லாருமே அங்க உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஆளுங்கள உட்காருவாங்களா. நம்ம ஹீரோ அவங்களோட பேரை பத்தி எல்லாம் கேக்குறான். ஒருத்தங்க என்னென்ன பண்றாங்க, ஒருத்தன் மேஜ், இன்னொருத்தன் ஸ்வாட்மேனு, இன்னொருத்தன் டேங்க், இந்த மாதிரி இருக்காங்க. இவங்களோட டீம் பேரும் மார்னிங் ஸ்டாரா. இதை வச்சதும் நம்ம சியு கூட கசன் தான். அது ஏன்னா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் அங்க வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லெவல் 1 பிளேயர்னா அது நான் தான். அந்த டைம்ல ஒரு பிரகாசமான ஒளி அப்படி பின்னாடி வந்திருக்கும், அதனால தான் அப்படி வச்சுன்னு அவன் சொல்றான். ஒரு சைடு அவனுக்கு வெக்கமாவும் இருக்கு அப்படி சொல்லும் போது. இப்படி இவங்க பேசும்போது பின்னாடியே அந்த உருன்னு இருக்க அந்த கும்பல் வந்து, அட நான் உங்களை பார்த்து என்ன தெரியுமா யோசிச்சேன், சாப்பிட பிக்னிக் ஏதோ ஒரு கும்பல் வந்திருக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆமா இது வந்து யாரு, இவங்க வந்து பிரதர்ஸ் கில்டா, இவங்களோட ரேங்கும் பி ரேங்கா. சிம்பிளா சொன்னா இவங்க கில்டில் இருக்க ஒருத்தங்களும் மஸ்குலரா இருப்பாங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் இருப்பாங்களே. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட கேங்கை கலாச்சிட்டு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட டீம் வந்து அவ்வளோக்கும் ஃபன் இல்லப்பா, நாங்க வந்து போறோம். நம்ம சியு கூட கசன் அவங்க மன்னிப்பு கேட்கறான், என்ன மன்னிச்சிரு கிம், எங்களால உங்களுக்கும் அசிங்கமாயிடுச்சு. ஆனா நம்ம கிம்முக்கு அங்க பயங்கரமா கோவம் வருது. அவனோட இன்டென்ட்டை அப்படி அவன் வெளிப்படுத்துவானா அதை அவரு நோட் பண்றாரு. எல்லோ சொல்லுது, மாஸ்டர் கொஞ்சம் அமைதியாவுங்க. அதே தான் அங்க லோவும் சொல்லுது, அடி பைத்தியக்காரா கொஞ்சம் கம்முனாவு, நீ என்ன அவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறியா என்ன. இது எல்லாமே ஒரு வகையில நம்ம ஹீரோ பயங்கரமா அவங்க டார்ச்சர் பண்ணிருப்பாங்களே, அதுலேருந்து வந்த ஒரு சைடு எஃபெக்டா இருக்கும் அப்படின்லாம் ஆளு யோசிக்கிறான். அதனால தான் இப்போல்லாம் ஆளு ரொம்ப கோவமாயிடுறான். அட நான் எதுக்காக இந்த அளவுக்கு கோவமான. ஆனா அதுக்குள்ள ஒரு பர்சன் அங்க வரான். நான் வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை பார்த்தேன், அந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு அவரு கேட்கலான்னு வருவாரு. நம்ம கிம்மு அங்க அவர்கிட்ட சொல்றாரு, நம்ம கிம்முக்கு அங்க ஒரு ஐடியா வந்திருக்கும். இதனால கிம்மு டைரக்டாவே கேட்டுறான், அந்த பிரதர்ஸ் கில்டு கூட நான் கொஞ்சம் சண்டை போட ஆசைப்படுறேன். ஆனா தம்பி உனக்கு தெரியும்ல பி ரேங்குக்கும் சி ரேங்குக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் வந்து இருக்கும்னு. அது சின்ன டிஃபரன்ஸ் இல்ல, ரொம்ப பெருசு, எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நாங்க வெறும் பேக்கப் ஸ்குவாட் தான். அந்த பி ரேங்க் இருக்காங்களே அவங்க ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். இது மூலமா அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங்காவும் இருக்கும். அதனால அவங்க ஒத்துக்க மாட்டாங்களா. உடனே அந்த யூனும் கேட்கறான், ஆமா இந்த மாதிரி நாங்க சண்டை போட்டா எங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இதனால கிம் சொல்றான், அப்படியா, இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, சண்டையில ஒன்ஸ் நீங்க ஜெயிச்சுட்டா உங்களுக்கு நான் 500 மில்லியனை தரேன். என்னது சீரியஸாவா, உண்மையிலேயேவா இப்படின்னு தான் எல்லாருமே பேசுறாங்க. ஏன்னா யாராலையுமே நம்ப முடியல. இந்த பிரதர்ஸ் கில்டுல இருக்க ஒருத்தங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஆளு எப்படியோ தோக்கதான் போறான், நம்மளுக்கு 500 மில்லியன் கிடைக்க போகுது. நான் ஒரு சைடு அங்க இன்னொருத்தருக்கு நல்லாவே அந்த இன்டென்ட் ஃபீல் ஆயிருக்கும். அதனால அவரு யோசிக்கிறாரு, இவன் வந்து வேணும்ட்டே தான் இதை பண்றான்னு.
இதுக்கப்புறம் அந்த ஸ்பேரிங் மேட்ச் ஆரம்பிக்குது. அதுல வெப்பனை அவங்க பயன்படுத்த கூட தான். இதனால நம்ம கிம் எல்லையும் அங்க லோவியும் சைடா குத்துறான். டிஸ்டன்ஸ் வந்து போதும்ல. ஆமா, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் போதும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் அப்கிரேட் ஆகுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்டன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் ஆகினே போகும். அது மூலமா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் வந்துங்கனே தான் இருக்கும். மேட்சும் ஆரம்பிக்குது. கிம் அந்த பர்சனை பார்த்து யோசிக்கிறான். அவனோட பிசிக்கு அது ரொம்ப பங்கமா ஒரு மலமாடு மாதிரி இருக்கு. கண்டிப்பா இவன் ஒரு டிஃபெண்டராவோ இல்லைன்னா ஒரு டேங்கராவோ தான் இருப்பான். அதனால இவனோட கதையை சீக்கிரமா நான் முடிக்கிறதுக்கு பார்க்கணும். முக்கியமா எங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த கேப் அதை நான் ஃபில் பண்ணும். இதனால சம வேகமா முன்னாடி போறான். முன்னாடி போகும்போது நம்ம கிம் ஒரு விஷயத்த நோட் பண்றான். அந்த இடத்துல ஆளு ஒரு இன்ச்சு கூட நகல. ஒரு சைடு நம்ம கிம்முக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் ரொம்ப கிட்ட போனக்கு அப்புறம் ஏதாச்சும் அட்டாக் பண்ணுவனோ இல்ல இந்த மாதிரி டைம்ல நான் வந்து பின்வாங்க முடியாது. அதனால செம்ம வேகமா வயிற்றுலயே ஒரு பஞ்ச வர்றான். அந்த பஞ்சோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரே செகண்ட் தான் அங்க ஆளு மயங்கியே போயிடறான். இதை பாக்குற எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அங்க வின்னரும் நம்ம கிம் தான். இதனால அந்த பர்சன் அங்க மூவே ஆகலன்னா உண்மையை சொன்னா நம்ம கிம்மோட மூவ்மெண்ட் அது ரொம்ப வேகமா இருந்திருக்கும். அதுக்கு காரணம் அவனோட ஷூ இருக்குல்ல, அதுவும் ஒரு ஈகோ தான். அதனால தான் ஆளு இந்த அளவுக்கு வேகமா மூவ் ஆயிருப்பான். யாரோட கண்ணுக்கும் அங்க தெரியவும் இல்ல. அந்த இடத்துல கார்டின் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்க போன இன்னொருத்தனும் ஓடி வந்து சொல்றான். செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அது வந்து அங்கதான் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மேனேஜர் ஹெட் பார்க்க போயிருக்காரு. ஹெட்டும் அங்க பயங்கரமா கத்துறாரு. வந்து கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி கிம்னு ஏதோ ஒரு பையனாமே, அவனுக்கு நீ எக்ஸசிவா நிறையவே கேரை கொடுக்குற மாதிரி தெரியுது. என்ன விஷயம் இதை நீ எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். மேனேஜரும் இந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த சைடு அந்த கார்டியனை காட்டுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஆருக்கு. அது பிளேயர்ஸா அப்படியே பிச்சு மேய ஆரம்பிக்குது. இந்த சைடு அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸோட இருக்கிற அந்த பர்சன், இவரோட பேரை நம்ம ஜின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பேரும் ஒரே மாதிரி இருக்குங்க. அதனால நம்ம ஜின்னே கண்டினியூ பண்ணலாம். ஜின் அங்க ஒரு பயங்கரமான வாட்டர் அட்டாக் பண்றாரு. அந்த அட்டாக்கோட இம்பாக்டும் அந்த ஆர்க் மாஸ்டர் மேல பலமா இருக்கு. இந்த டைம்ல மத்தவங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான ஸ்பெல்லையும் கேஸ் பண்றாங்க. என்னதான் இப்படிப்பட்ட அட்டாக்க அவங்க படுவேகமா கேஸ் பண்ணாலும் எல்லா அட்டாக்ஸும் அங்க பட்டு போயிட்டுன்னு அதுக்கு ஹீல் ஆயிடுது. அதனால டேங்கர்ஸ் அங்க ரெடியாக சொல்ல ஷீல்டை வச்சு அவங்க தடுக்கிறாங்க. அந்த ஷீல்டுனாலேயே அவளுக்கும் நிறைய பேருக்கு அங்க அடிப்படல. அங்க ஆர்ச்சர்ஸ் எல்லாருமே ஹேரோஸை வச்சு தாக்குறாங்க. மேஜர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஸ்பெல்ல போடுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டாக்ஸை பண்ணும்போது நம்ம ஆளுங்க பின்னாடி கேட்கறாங்க, அம்மா கிம் நம்ம என்ன அட்டாக் பண்ணலாமா? இல்ல பொறுமையாரு, நம்மளுக்கு இப்பதான் ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதனால இந்த இடத்துல என்ன போகுது அந்த விஷயத்த நம்ம அப்சர்வ் பண்ணோம். இந்த இடத்த நீ நல்லா பாரு. அவங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் அங்க வந்து அதுக்கு அவளைக்கும் எதுவுமே ஆகல. அங்க நம்ம ஜின்னும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றாரு. ஆனா அது மூலமாவும் பெருசா அதுக்கு எதுவும் ஆகல. ஜின்னும் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. தலை படுவேகமா அந்த அட்டாக்ஸை ஹீல் பண்ண முடியுது. நான் சுத்தமா யோசிக்கல இது ஒரு மிகப்பெரிய ஹை ரேங்கரா இருக்கும்னு. சரி கிம் மத்தவங்க கிட்ட சொல்றான், நீங்க இங்கே இருங்க, மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, தனியா போறது மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும். ஆனா அவளைக்கும் கிம் அந்த விஷயத்த கண்டுக்கல. ஏன்னா கிம்முக்கு ஒரு ஐடியா இருக்கு. கிம் அங்க போய் நிக்கிறான். அது சைட்ல தாக்குது. இதுலயே நம்ம ஆளுக்கு புரிஞ்சு போயிது இந்த பெரிய கார்டியன் ஆர்க்கு இது வந்து ஒரு வகையில ரெகுலரான ஆர்க்கு மாதிரி தான். என்ன இது வந்து மேசிவா இருக்கு. ரீஜெனரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. மோஸ்ட்லி டோட்டரியல் அப்போ நான் இந்த ஆர்க்கு கூட நிறையவே சண்டை போட்டிருக்கேன். அதனாலே இதோட பேட்டர்ன் எல்லாமே எனக்கு தெரியும். மோஸ்ட்லி இந்த விஷயம் இது வந்து அவளுக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இதெல்லாம் எனக்கு அசால்ட்டான விஷயம் தான். அதனால என்னோட புது ஈகோஸை வச்சு என்னால என்ன பண்ண முடியும் அதை நான் செக் பண்ணணும். ஆளு எதுக்காக இப்படி சொல்றானா, அவனோட ஷூ ஒரு ஈகோ. அவனோட கழுத்துல கிறிஸ்டல் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவன் போட்டிருப்பான். அது ஒரு ஈகோ தான். அந்த இடத்துல அந்த ஷூ மூலமா நம்ம ஹீரோவால படுவேகமா அங்க நகர முடியுது. 5 நிமிஷத்துக்கு வேகமா நகர முடியும். 3 நிமிஷத்துக்கு பீக்கான வேகத்துக்கு நகர முடியும். அங்க இதுவே நம்ம ஹீரோக்கு போதும். அங்க நகர்ற வேகத்துல அது மேல பயங்கரமா அட்டாக் பண்றான். நம்ம கிம் பண்ண அட்டாக்ல என்னன்னு தெரியல, அதோட உடம்புல ரீஜெனரேஷன் அது வந்து ஒர்க் ஆகல. அது ஏன்னா நம்ம கிம் கிட்ட அந்த கிறிஸ்டலுக்கான செயின் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்கான்ல, அதுவும் ஒரு ஈகோ தான். அதோட எபிலிட்டி என்னன்னா ரீஜெனரேஷனா ஒட்டுமொத்தமா குறைச்சிரும். அதுதான் அதுக்கான எபிலிட்டியே. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்க கிம் நிக்காம இன்னமும் நிறையவே ஸ்லாஷஸ் அங்க போட ஆரம்பிக்கிறான். அங்க ஓடும் போதே சொல்றான், என்னதான் இருந்தாலும் ஒரு ஆருக்கு அது பெருசா வளர்ந்தாலும் இல்ல அது பயங்கரமான மாஸ்டரா மாறினாலும் ஆருக்கு எப்பயுமே ஒரு ஆருக்கு தான். இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு துளி பயம் கூட இல்ல. அங்க ஒரே ஸ்டேக்ல அதோட கதையை முடிக்கிறான். அங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஆளு ஆர்க்க முடிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ரிவார்டு இதனால கிடைக்க போதோ இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் பயங்கரமா போகும். வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.